ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சாரி கைஸ், ரொம்ப லேட்டாக இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ பண்ணுறேன். சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி என்னென்னா பேக் டு பேக் ரெண்டு பக்கமும் ட்ரூத் வந்து ரிவீலாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ட்ரூத்துங்கிறத விட ஒரு பிக் ட்விஸ்ட், ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி. ஒரு பக்கம் நம்ம சித்தியை போட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம அம்மு வந்து பார்த்திங்கன்னா உண்மை எல்லாத்தையும் வெளியே வாங்கிட்டாங்க. பட் ஆனால் அம்மு வந்து காவேரி கிட்டே சொல்ல மாட்டாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது. இன்னொரு பக்கம் அது வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பாட்டி சித்தி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அம்முக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிறதே இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே வந்து சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அதை அப்படியே சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்னி பாப்பா வந்து காவேரியோட பழைய ஃபோட்டோவை எடுத்து வந்துட்டு இது வந்து நம்ம சித்தியா இல்லை வந்து அம்முவோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. செம்ம ஷாக்காக இருக்கிறாங்க மொத்த ஃபேமிலியுமே. ஸோ நடந்த விஷயத்தை அப்படியே ஆள்னே சொல்கிறாங்க. ஸோ செம்ம ஷாக்கில் இருக்காங்க ஃபேமிலி. இது வந்து கண்டிப்பாக விஜய் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மு வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கிறதால ஸ்கூலுக்கு வேறு போகல இல்லையா. நான் கூட ஸ்கூல் லீவ் போகிறதுக்காக தான் டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறேன், ஃபீவர் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையாக உடம்பு சரியில்லையான்னு எவ்வளோ சமயம் பேச பார்க்குறாரு. மேலே போயிட்டு படுத்ததுக்கப்புறமும் போய் பேசுகிறாரு. பட் அம்மா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. பட் அவருக்கு அப்போ வரைக்கும் தெரியல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சித்தி சொல்லவே இல்லை. பார்த்தா செம்ம ஷாக்கு. காவேரி வந்தாங்க. நான் கூட நினச்சேன் காவேரி திட்டி அமுச்சிடுவாங்க போல் சித்தி அப்படின்ட்டு. நல்ல வேலை அந்த மாதிரி இது கொண்டு போகல. டக்குன்னு தாத்தா வந்தார். ஸோ டக்குன்னு போய் உள்ளே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு மொமெண்ட் காவேரியும் அம்மாவும் பார்த்துக்கிட்ட மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. அது எனக்கு வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அம்முவோட ஆக்டிங்கும் சரி, காவிரியோட ஆக்டிங்கும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மு எதுவுமே சொல்லவே இல்லை. நாளைக்கு ப்ரிவியூவில் தான் வந்து நம்ம சுவாமிக்கே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அடுத்த கதைகளும் எப்படி போக போகுது நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. இந்த விஷயங்கள்லாம் எப்படி காவேரிக்கு தெரிய வரப்போகுது? ஃபோட்டோ எதுவும் பார்த்துருவாங்களா, இல்லை யாழ்னி பாப்பா எதுவும் சொல்கிறாங்களா, இல்லை அம்மு சொல்கிறாங்களான்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.